அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இன்று 22/6/2024 ஆனி மாதம் 8ஆம் தேதி சனிக்கிழமை. பௌர்ணமி திதி காலை 6:38 வரை, பின்பு பிரதமை. மூல நட்சத்திரம் மாலை 5:54 வரை, பின்பு பூராட நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம், தனிய நாள். சுப முயற்சிகளை தள்ளி வைப்பது மிக மிக நல்லது. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை, யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 வரை, சுப ஓரைகள் காலை 7 முதல் 8 வரை, பகல் 10:30 முதல் 12 வரை, மாலை 5 முதல் 7 வரை, இரவு 9 முதல் 10 வரை. இனி இன்றைய கிரக நிலை. மேஷராசியில் செவ்வாய், ரிஷபராசியில் குரு, மிதுன ராசியில் சூரியன், சுக்கிரன், புதன், கன்னி ராசியில் கேது, தனுசு ராசியில் சந்திரன், கும்ப ராசியில் சனி, மீன ராசியில் ராகு. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதும், 2இல் குரு, 3இல் சூரியன் சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். இதன் காரணமாக உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். குறிப்பாக கடந்த 2 நாட்களாக இருந்த மனக்குழப்பங்கள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. குறிப்பாக தொழில் ரீதியாக நீங்கள் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு இருந்து வந்த தேக்க நிலையெல்லாம் தற்போது விலகி எல்லா வகையிலும் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில கௌரவமான நிலை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உங்களுக்கு ஏற்படும். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் எல்லாம் தற்போது விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு உக்ர தெய்வங்களை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சூரியன், 12இல் செவ்வாய் சஞ்சரிப்பதும், இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திரன் அமையப்பெற்று சந்திராசிரமம் இருப்பதும் சாதகமற்ற அமைப்பாகும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். உடனிருப்பவர்களே உங்களது மன அமைதியை குறைப்பார்கள். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் தேவையில்லாத அலைச்சல்கள் காரணமாக மன அமைதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் வீண் அலைச்சல் காரணமாக மன அமைதி குறைவு ஏற்படும். ஒரு சிலர் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய ஒரு நேரம் என்பதால் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடும் நிதானத்தோடும் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் சற்று பொறுமையோடு இருப்பது, புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரன் வலுவாக அமையப்பெற்று ஜென்ம ராசியில் சுக்கிரன், புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு உண்டு.
பண வரவுகள் சிறப்பாக இருக்கும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சியானது கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழிலில் ஒரு சில புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரனானவர் வலுவாக அமைய பெற்று 10ல் செவ்வாய் 11ல் குரு சஞ்சரிப்பதால் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது எல்லா வகையிலும் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். புதிய யுக்திகளை பயன்படுத்தி அடைய வேண்டிய லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே, ராசியாதிபதி சூரியன் சுக்கிரன் புதன் சேர்க்கை பெற்று லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு ஏற்படும். தொழில் ரீதியாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடைவீர்கள். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். குறிப்பாக உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லாமல் கூட்டாளிகளை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு நல்ல பலன்களை அடைவதற்கு குறிப்பாக கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, ராசியாதிபதி புதன் சுக்கிரன் சூரியன் சேர்க்கை பெற்று 10ஆம் வீட்டில் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதும் ஒரு வளமான பலன்களை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு நல்ல வளர்ச்சியினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் வேலை பளு காரணமாக அலைச்சல்கள் அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். உங்கள் ராசிக்கு 7ல் ராகு 8ல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து செல்வது, இரவு நேர பயணங்கள் மேற்கொள்கின்ற போது சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் புதன் சேர்க்கை பெற்று பாக்கியஸ்தானமான 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதாலும் முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதும் உன்னதமான அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். சில நாட்களாக இருந்த நெருக்கடிகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது.
கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு அனுகூலமான பலன்கள் ஏற்படும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்ப ஒற்றுமை மிக மிக சிறப்பாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நல்லது. உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருந்தால் ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு குரு பார்வை இருப்பது நல்ல அமைப்பாகும். செவ்வாய் 6 இருப்பதால் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு 2 சந்திரன் 12 அதிபதியான சுக்கிரன் சூரியன் சேர்க்கை பெற்று 8ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் நீங்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு செயல்பட வேண்டும். பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு ஏற்படலாம். பேச்சில் பொறுமையோடு இருப்பது நல்லது. குறிப்பாக வயது மூத்தவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. பிள்ளைகள் வழியில் தேவையில்லாத கவலைகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்தாலும் வேலையாட்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சந்திரனும் சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சுக்கிரன் புதனும் சஞ்சரிப்பது சிறப்பாகும். நீங்கள் நினைத்தது நடக்கும். பொருளாதார நிலை மிக மிக நன்றாக இருக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு முன்னேற்றமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு இருக்கிறது. பயணங்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் நிலவிய தேவையற்ற கருத்து வேறுபாடுகள் எல்லாம் தற்போது விலகி ஒரு சுமூகமான நிலை ஏற்பட்டு அதன் மூலமாக மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது ஒரு வளமான பலனை உங்களுக்கு தரும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4இல் செவ்வாய் 12இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு செயல்பட வேண்டும். அலைச்சல்கள் அதிகரிக்கும். இருப்பதை அனுபவிக்க இடையூறுகள் உண்டாகும். குரு பார்வை ஜென்ம ராசிக்கு இருப்பதால் பண வரவுகள் சாதகமாக இருந்தாலும் வீண் செலவுகள் காரணமாக மன அமைதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. எந்த ஒரு விஷயத்திலும் யோசித்து செயல்பட்டால் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலையாட்களை அனுசரித்து செல்வதன் மூலமாக ஒரு சில அனுகூலமான பலன்களை அடைய முடியும். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் செவ்வாய், பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். லாபஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். நல்ல ஆதரவு கிடைக்கும்.
வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இருக்கும். உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பங்கள் வேலைக்கு செல்பவர்களுக்கு ஏற்படும். புதிதாக வேலை வாய்ப்பை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல இடத்திலிருந்து அழைப்பு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையானது இருக்கிறது. தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் சந்திரனானவர் வலுவாக அமைய பெற்று 4ஆம் வீட்டில் சுக்கிரன் புதன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடந்த கால சோதனைகள் எல்லாம் ஓரளவுக்கு விலகி நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். செவ்வாய் 2இல் இருப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. குறிப்பாக உணர்ச்சி வசப்படாமல் இருந்தால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி உங்களிடம் குறிப்பாக மருத்துவ ஜோதிடத்தை பற்றி பேசி வரக்கூடிய நான், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் யாருக்கு ஏற்படுகிறது, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் யாருக்கு அதிகப்படியாக ஒரு சிக்கல்களை ஏற்படுத்துகிறது என்பதை பற்றி தெள்ள தெளிவாக உங்களிடம் கூற உள்ளேன். பொதுவாகங்க ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 5ஆம் வீடு, 6ஆம் வீடு, 8ஆம் வீடு ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடாகும். லக்னத்துக்கு 5ஆம் வீடு என்பது மேல் வயிறையும், 6ஆம் வீடு என்பது கீழ் வயிறையும், 8ஆம் வீடு என்பது சிறு குடலையும் குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும். 5 மேல் வயிறு, 6 கீழ் வயிறு, 8 சிறு குடல். அடுத்து பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு காலபுருஷபடி ஒருத்தர் எந்த ராசி எந்த லக்னத்தில் வேணால் பிறந்திருக்கட்டும், காலபுருஷபடி சிம்ம ராசி என்பது மேல் வயிறையும், கன்னி ராசி என்பது கீழ் வயிறையும், விருச்சிக ராசி என்பது சிறு குடலையும் குறிக்கும். ஒரு ஜாதகத்தில் நவகிரகங்கள்ல முக்கிய கிரகமான சூரியன் ஜீரண சக்திக்கும் முக்கிய கிரகமாகும். எந்த ஒரு ஜாதகத்தில் 5, 6ஆம் பாவங்கள் சூரியன் போன்ற கிரகங்கள் பாவகிரக சேர்க்கப்பட்டு இருக்கிறதோ, 5, 6ஆம் பாவங்கள் சூரியன் பாவகிரகங்களான சனி ராகு சேர்க்கப்பட்டு இருக்குதோ, அவங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். 5, 6, 6, 8 ஆகிய ஸ்தானங்களில் பாவகிரக தொடர்பு, பாவகிரக சம்பந்தங்கள் இருக்கின்ற பொழுது வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படும். பொதுவாக கன்னி ராசி, விருச்சிக ராசி ஆகிய ராசியில் சூரியன் பலகீனமாக இருக்கிறது, செவ்வாய் பலகீனமாக இருக்கிறதுலாம் கூட உடல் உஷ்ணத்தால் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்புகள் ஏற்படும். அதிலும் குறிப்பாக சிம்மம், கன்னி, விருச்சிகம் ஆகிய ராசிகளில் சூரியன் பலகீனமாக இருந்து, சூரியன் சிம்மத்தில் பலமாக இருப்பார், இருந்தாலும் ஒரு ராகு சேர்க்கப்பட்டிருந்தாலோ, அல்லது 5ஆம் வீட்டில் சூரியன் பலகீனமாக இருந்தாலோ, அல்லது 6ஆம் வீட்டில் சூரியன் பலகீனமாக இருந்தாலோ அவங்களுக்கு வயிற்றில் புண்ணு வர்றது, வயிற்றில் குடல் புண்ணு வர்றது, அந்த மாதிரி அமைப்புகள்லாம் கூட பாதிப்பு ஏற்படும். அதே மாதிரி 5, 6, 8 ஆகிய ஸ்தானங்களில் செவ்வாய் பலகீனமாக இருந்தால் கூட குடலில் புண்ணு ஏற்படுறது, அல்சர் ஏற்படுறது, கேஸ்ட்ரிக் பிரச்சனை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் கூட உண்டாகும். 6, 8, 5 பாவகிரகங்கள் அமையப்பெற்று, 5, 6, 8 பாவகிரகங்கள் அமையப்பெற்று அந்த பாவகளுடைய தசாபுத்தி வருகின்ற பொழுது வயிற்றில் வரி கொடுக்கும். 5 புதன் இருந்து கூட சூரியன் சேர்க்கப்பட்டிருந்து பாவகிரக தொடர்போடு இருந்தால் பசி இருக்காது.
அதே மாதிரி குரு வந்து செவ்வாய், ராகு, கேது போன்ற பாவகிரக சேர்க்கப்பட்டிருந்தால் அஜீரண கோளாறு, வயிற்றுல புண்ணு போன்ற பிரச்சனைகள் உண்டாகும். சுக்கிரன் வந்து கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருந்தால் வயிற்றுல பாதிப்பு ஏற்படுத்தும். சனி வந்து ஒரு ஜாதகத்தில் வந்து 5ஆம் வீட்டில் இருந்தாலும் 6ஆம் வீட்டில் இருந்தாலும் அதே மாதிரி 8ஆம் வீட்டில் இருந்தாலும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காலபுருஷப்படி சிம்ம ராசி, கன்னி ராசி, விருச்சிக ராசியில் சனி பலகீனமாக இருந்து அது கூட பாவகிரகம் சேர்க்கப்பட்டிருந்தாலும் அஜீரண கோளாறு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். பொதுவாக வந்து அஜீரண கோளாறு, அப்பண்டிஸ்ன்னு சொல்கிறாங்களா, அப்பண்டிஸ் பிரச்சனைகள், அல்சர் போன்ற பிரச்சனைகள்லாம் கூட ஏற்படும். ராகு 5இல் அமையப்பட்டிருந்தால் சாப்பிட முடியாத நிலைகள், சாப்பிட்றது செரிக்காத நிலையெல்லாம் கூட உண்டாக்கும். 5, 6, 8 ஆகிய ஸ்தானங்களில் கேது இருந்து பாவகிரக தொடர்போடு இருந்தால் வயிறு சுருங்கிறது, வயிற்றில் ஏதாவது ஒரு இறுக்கமான ஒரு நிலை ஏற்படுறது, சரியாக சாப்பிட முடியாத ஒரு நிலையெல்லாம் கூட உண்டாக்கும். ராகு 5ல் இருந்து உங்களுக்கு வந்து பாவகிரக தொடர்போடு இருந்தால் குடலில் புண்ணு வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட கொடுக்கும். அதே மாதிரி வந்து 5, 6, 8 போன்ற ஸ்தானங்களில் ராகு பகவான் இருந்து ராகுவோட திசை அல்லது புக்தி நடந்தால் வயிறு கோளாறுலாம் உண்டாகும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் வீட்டில் பாவகிரகங்கள் இருக்கிறவங்களுக்கு வயிறு, குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கூட ஏற்படும். பொதுவாக 8ஆம் வீட்டில் பாவகிரகம் இருந்தால் குடலில் பாதிப்புலாம் கூட ஏற்படுது. பொதுவாக ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் வந்து வயிறுக்கு மிக முக்கிய காரகனாக விளங்கக்கூடிய கிரகமாகுங்க. குரு ஒரு ஜாதகத்தில் வக்ரம் பெற்றிருந்தால், குரு ஒரு ஜாதகத்தில் பலகீனமாக இருந்தால் சரியாக சாப்பிட முடியாத அமைப்புகள், சாப்பாட்டில் பிரச்சனைலாம் கூட உண்டாகுது. பொதுவாக ஒரு ஜாதகத்தில் 5, 6, 8 ஆகிய ஸ்தானங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் வயிறு கோளாறு, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கூட ஏற்படுது. அதே மாதிரி வந்து 5, 6, 8 காலபுருஷப்படி எந்த ராசி எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் சிம்ம ராசி, கன்னி ராசி, விருச்சிக ராசியில் பாவகிரகம் இருந்தால் அவங்களுக்கு வயிறு பாதிப்பு, குடலில் புண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் கூட ஏற்படுது. இந்த மாதிரி இதுக்கு வந்து குரு பார்வை போன்ற கிரக பார்வை இருந்தால் பாதிப்புகள் சற்று குறையுது. குறிப்பாக அந்த தசாபுத்தி நடைபெறுகின்ற போது சாப்பாடு விஷயத்தில் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்து எந்த கிரகத்தால் பாதிப்பு ஏற்படுகிறதோ அந்த கிரகத்துக்குரிய தெய்வத்தை வழிபாடு செய்வதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படக்கூடிய, பாதிப்புகளிலிருந்து தப்பித்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். நேயர்களே, இதுவரை வயிறு சம்பந்தப்பட்ட பாதிப்புகளை பற்றியும் இன்றைய ராசி பலன் பற்றியும் உங்களிடம் கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.